வணக்கம். ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் கார்த்திக் மாயகுமார். இன்றைக்கி நம்ம ஷோவில் சாத்தான் கொலை படுகொலை விவகாரம் இருக்குல்ல, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா போலீஸார் எஃப்ஐஆரையை போலியை உருவாக்கியிருக்காங்க. இதை பற்றியும் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த சாத்தான் கொலை படுகொலை விவகாரம் சம்மந்தமாக போலீஸ் அவர்கள் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணாங்களே, இந்த சாத்தான் கொலை போலீஸார் தான். அந்த எஃப்ஐஆரில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 19ஆம் தேதி இந்த ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கடை இருக்கலாங்க, அங்கே நாங்கள் போயிட்டு இருந்தோம், பெட்ரோல் பணியில் ஈடுபடுறதுக்காக போயிட்டு இருந்தோம். அப்போது அந்த கடைக்கு அருகில் ஃபெனிக்ஸும் சரி ஜெயராஜும் சரி இருந்தாங்க. இவங்க கூட கூட்டமாக ஒரு சிலர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. கூட்டத்தை கலைஞ்சி போ அப்படின்னு நான் சொன்னதுனால போலீஸாருக்கும், அதாவது எங்களுக்கும் இந்த பக்கம் இருந்த ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸ் இவங்க தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. ஜெயராஜன் ஃபெனிக்ஸும் ஆபாசமான வார்த்தைகளால் போலீஸார் எங்களை திட்டினாங்க. இதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் தாமா முன் வந்து ஜெயராஜன் ஃபெனிக்ஸும் தரையில விழுந்து அவங்களே போராடாங்களாம். அதுக்கப்புறமா தான் 2 பேரையும் காவல் நிலையம் நாங்கள் அழைச்சிட்டு போனோம் அப்படின்ற விஷயத்தை தான் எஃப்ஐஆரில் சாத்தான்குளம் போலீஸார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. உண்மையா இந்த விஷயங்கள் எல்லாமே? இது இவ்வளோ நாளாக குழப்பத்தில் தான் இருந்தோம். ஒருவேளை போலீஸ் இது உண்மையாக கூட சொல்லியிருக்கலாம், யாருக்கு தெரியும்? நாம தான் போலீஸே குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம், பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே. உங்களுக்கான ஒரு பலி தாங்க அடுத்து வரப்போகிறது. இப்போ ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று வெளியே வந்திருக்கு. இந்த ஜெயராஜன் ஃபெனிக்ஸோட கடை இருக்குல்ல, மொபைல் ஷாப், இதுக்கு அருகில் இருந்து ஒரு கடையிலிருந்து எடுக்கப்பட்ட சிசிடிவி பதிவு தான் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. அந்த பதிவை பாருங்கள். போலீஸ் எஃப்ஐஆரில் சொன்ன விஷயத்துக்கும் இந்த உண்மையாக நடந்த விஷயங்களுக்கும் ஒரு துளி கூட சம்மந்தமே இருக்காதுங்க. நான் அடித்து சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல இந்த காணொலி பதிவை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு உண்மை புரியும். கடந்த 19ஆம் தேதி நைட்டு 7:45 மணிக்கு வெள்ளை சட்டை அணிஞ்சிக்கிட்டு ஜெயராஜ் அவர்கள் அவரோட கடைக்கு வெளியே ஃபோன் பேசி நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துல போலீஸ் பெட்ரோல் வண்டி ஒன்று வருதுங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா ஜெயராஜ் அவர்கள் திரும்புறாரு. போலீஸ் அங்கிருந்து இவரை கூப்பிடுறாங்க, என்ன வெளியே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் அங்கே போலீஸ் கிட்ட ஏதோ பேச போயிருக்காருங்க. பேச போன நபரை திடீர்னு அவங்க போலீஸ் வண்டிக்குள்ள ஏற்றிருக்காங்க. பேசிக்கிட்டு இருந்த ஜெயராஜ் ஒரு கட்டத்தில் போலீஸ் வண்டிக்குள்ள ஏற்றப்படுறாரு. இதை கடைக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு சிலர் வெளியே எட்டி பார்க்கறாங்க. இது போல ஜெயராஜை வண்டியில் ஏற்றுறாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துக்கிட்டே இருந்தவங்க உள்ள இருந்த அவரோட மகன் இருக்கார்ல ஃபெனிக்ஸ் அவர்கள், அவருக்கு தகவல் கொடுக்குறாங்க. ஃபெனிக்ஸ் அதுக்கப்புறமா பதட்டமா வெளியே வராருங்க. வெளியே வந்தவர் போய் போலீஸ் கிட்ட ஏதோ பேசுறாங்க. ஆனா ஃபெனிக்ஸ் என்னதான் பேசியிருந்தாலும் ஜெயராஜ் அவர்களை வண்டியிலேருந்து கீழே இறக்குற மாதிரி போலீஸ் இல்லைங்க. அதுக்கப்புறமா ஜெயராஜை அவங்க வண்டியிலே வச்சு ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபெனிக்ஸ் அவர்கள் அவசரமா கடைக்குள்ள வராரு, போனை நோண்டிக்கிட்டு. ஆக்சுவலா அங்க இருந்தவங்க சொன்ன விஷயம் அவர் லாயருக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு இவர் அவசரமா கடைக்குள்ள போறாரு. போயிட்டு திரும்ப வெளியே வந்துட்டு ஒரு 2 வீலரில், அவரோட உறவினரோ நண்பரோ தெரியல, ஒருத்தரோட 2 வீலரில் பின்னாடி அமர்ந்துக்கிட்டு அவர் ஸ்டேஷன் போகிறாருங்க. இதுதான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் கிளியராக பதிவாகியிருக்கு. ஆனால் போலீஸ் எஃப்ஐஆரில் பார்த்தீங்களா, கூட்டமாக இருந்தாங்கன்னு சொன்னார் பாருங்க. அப்பேற்பட்ட கூட்டத்தையே இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. அடுத்ததா 2 பேருமே அழைச்சிட்டு போன சொன்னாங்க பாரு ஸ்டேஷனுக்கு. 2 பேரும் போல. முதல்ல அப்பாவை கூட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா பையன் 2 வீலரில் தனியாக போயிருக்காரு. முதல்ல அப்பா போயிட்டாரு, அதுக்கப்புறமா தான் பையன் போறாரு. இதுக்கெல்லாம் மேலே கீழே விழுந்து பிறண்டாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பொய்யை எஃப்ஐஆரில் ஏற்றிருக்காங்களே, அப்பேற்பட்ட சம்பவம் அங்கே நடக்கவே இல்லைங்க. ஒருத்தர் போறாரு, ஸ்டேஷன் அழைச்சிட்டு போயிட்டாங்க, இன்னொருத்தர் உள்ள வராரு, அதுக்கப்புறம் அவர் தனியாக போறாரு. இது மட்டும் தான் அங்கே நடக்குது. இங்கே போலீஸ் சொன்ன விஷயங்களில் ஒன்று கூட நடக்கலை. இது இல்லைன்ற தைரியத்தில் இவ்வளோ எஃப்ஐஆரில் பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் எல்லா உண்மைகளும் வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. ஓகே, அடுத்ததா சாத்தான்குளம் காவலர்கள் இவங்களை அடித்து துவைச்சிட்டாங்களே 2 பேரையும், ஒரு பக்கம் ஜெயராஜ் அவர்களையும் இன்னொரு பக்கம் ஃபெனிக்ஸ் அவர்களையும். அடித்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு போதனை கொடுத்துருக்காங்க. காவலர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, போலீஸ் உங்களை விரட்டுச்சு, நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, உங்கள் உடம்புல சிராய்ப்பு ஏற்பட்டுருச்சு, இதை தான் மேஜிஸ்ட்ரேட் கேட்டால் சொல்லணும் அப்படின்ற ஒரு போதனையை போலீஸ் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களும் என்ன பண்ணுவோம், பாவம் அடியெல்லாம் வாங்கிட்டோம், வீட்டுக்கு போனால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் அங்கே மேஜிஸ்ட்ரேட் கேட்கும் போது இவங்க இதையே சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, விரட்டும் போது கீழே விழுந்தோம், சிராய்ப்பு எங்களுக்கு ஏற்பட்டுருச்சு அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ரிமாண்ட் அப்படின்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பயத்தை எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு அடுத்தபடியாக நம்மளோட சந்தேகம் எங்கே போகும்? கரெக்டுங்க, அந்த இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்களா, கோவில்பட்டி அரசு மருத்துவர், இவர் மேலே தானே போகும். அவர் வேற யாரும் இல்லைங்க, பாலசுப்ரமணியம். அவரையும் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தப்போ அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க இது போல் வந்தாங்க, 2 பேரையும் இந்த ஹாஸ்பிட்டல் தான் அழைச்சிட்டு வந்தாங்க. 22ஆம் தேதி கடைசி நேரத்தில் தான் ஜெயராஜும் ஃபெனிக்ஸும் நாங்கள் பார்த்தோம். அதாவது இவங்களை அரெஸ்ட் பண்ணது என்னமோ 19ஆம் தேதி நைட்டு. இவங்க ஹாஸ்பிட்டல் எப்போ கூட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா, அப்போ அது வரைக்கும் அந்த அடி ஒரு நாள் முழுக்க வச்சு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ரிமாண்டிங் ப்ரொசீஜர்னு கூட்டு போயிருக்காங்க. அப்புறம் வந்த இடம் இங்கே நின்றுருக்கு. இவர் இதாங்க சொல்கிறார் பாலசுப்ரமணியம், 22ஆம் தேதி தான் நான் அவங்கள பார்க்குறேன், அதுவும் கடைசி நேரத்தில் அழைச்சிட்டு வந்தாங்க. அதாவது காப்பாற்ற முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன் நிலவும் பார்த்தீங்களா, அதை தான் மருத்துவர்கள் கடைசி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் தான் அவங்க மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வரப்பட்டாங்க. 2 பேரோட புட்டங்கள்லையும் காயம் இருந்துச்சு. ஆக்சுவலாக
அது ஒரு சில நாட்களுக்கு முந்தைய ஏற்பட்ட பழைய காயமாக கூட இருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தையும் பாலசுப்ரமணியம் வெளிப்படுத்துறாரு. ஸோ போலீஸ் அவர்கள் முன்ன சொல்லிட்டு இருந்தது காயப்படுத்தவே இல்லைன்னு சொன்னாங்க. தெளிவாக தெரிஞ்சிடுச்சா, புட்டங்களில் காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த பாலசுப்ரமணியம் ஓப்பனாக உடைச்சிருந்தாரு. ஃபெனிக்ஸுக்கு மூச்சு திணறல் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர வைக்க முயற்சி பண்ணோம். ஆனால் முயற்சி கை கொடுக்கல. அதுக்குள்ளே ஃபெனிக்ஸ் அவர்கள் இறந்துட்டார். இந்த விஷயத்தை பதிவு பண்ணதும் அதே பாலசுப்ரமணியம் அவர்கள் தான். ஓகே, டாக்டரோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்தபடியாக இந்த கிளை சிறை இருக்குல்லங்க, இவங்களை அடைச்சாங்களே, அந்த கிளை சிறையோட மருத்துவர் ஒரு ஆவணத்தில் பதிவு பண்ணியிருக்காரு ஒரு சில விஷயங்களை. இந்த ஜெயராஜ் அண்ட் ஃபெனிக்ஸோட காயம் சம்பந்தமான விஷயங்களை அவர் பதிவு பண்ணியிருக்காராம் அந்த ஆவணத்தில். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிளை சிறைக்கு அவங்கள அழைச்சிட்டு வரும்போது அவங்க உடம்புல காயம் இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. 2 பேரோட புட்டங்களையும் ரத்த கசிவு இருந்துச்சு அப்படின்ற விஷயமும் அந்த ஆவணத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஃபெனிக்ஸோட கை மணிக்கட்டுகள்லையும் பாதங்கள்லையும் வீக்கம் இருந்துச்சான். அப்போ எந்த அளவு அவங்கள சித்திரவதை பண்ணியிருக்காங்க பாருங்க, லட்டியை வச்சு. ஜெயராஜுக்கு நீரிழிவு நோய் இருந்துச்சு, அண்ட் அது மட்டும் இல்லை உயர் ரத்த அழுத்தமும் அவருக்கு இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும், இந்த மெடிக்கல் சார்ந்த எல்லா விஷயங்களையும் அந்த ஆவண குறிப்பில் இவங்க பதிவு பண்ணியிருக்காங்களாம். ஓகே, அடுத்ததா இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்டிருப்பாங்களா இந்த போலீசாரையும் கடந்து தூத்துக்குடி சாத்தான்குளம் காவல் நிலையத்திற்கு சிறப்பு உதவி ஆய்வாளர் உட்பட 27 பேர் புதுசா நியமனம் அப்படின்ற மிக முக்கிய நடவடிக்கையை எஸ்பி அருண்கோபால் அவர்கள் எடுத்திருக்காருங்க. ஓகே, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, சோசியல் மீடியா பேஸ் பண்ணி நடந்திருக்கு. ஆக்சுவலாக போலீஸார் மேலே எந்த அளவுக்கு பொதுமக்களோட கோபக்கணங்கள் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். ஒரு சிலர் பண்ணுற தவறால் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ இழுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அது இன்னும் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா முடியல, ஒவ்வொரு நாளும் கண்டினியூ ஆகி போய்கிட்டு இருக்கு. அதில் ஒரு ஆகச்சிறந்த உதாரணம் தான் ஆயுதப்படை போலீஸ் கான்ஸ்டபிள் சதீஷ் முத்து அப்படின்றவருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் இருக்காங்களே, இவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா வணிகர் சங்கங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் இருக்கவங்க. இந்த வணிகர்கள் ஒரு அமைப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சங்கத்தில் இருக்கவங்க. இந்த சங்கத்தில் இருக்கவங்களாம் அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த பால் விற்பனை முகவர்கள் இருப்பாங்களே, அவங்க ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இது போல் போலீஸார் இது போல் பண்ணுறீங்க, உங்களுக்கு பால் நாங்கள் விநியோகிக்கிறதே ஒரு இடுக்காக நாங்கள் கருதுகிறோம், அதனால் எங்களால் இனிமேல் பண்ணுறது கஷ்டம், பால் விற்பனை அப்படின்றது உங்கள் பகுதியில் இனிமேல் இருக்காது அப்படின்ற விஷயத்த சமூக வலைதளம் கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பார்த்து கொதிச்ச ஆயுதப்படை போலீஸ் கான்ஸ்டபிள் சதீஷ் மூர்த்தி என்ன பண்ணுறாரு, ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டை போடுறாருங்க. என்ன போஸ்ட்னா, டே தமிழா, லாக்அப் டெத்துக்கு ஆள் கிடைக்கலையேன்னு பார்த்தோம், ஆள் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு ஆசனவாய் இருக்குதா தமிழா அப்படின்ற ஒரு போஸ்ட்டை தான் அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் போஸ்ட் பண்ணியிருக்காருங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமா மேலே இருக்கவங்க நடவடிக்கை எடுக்காமல் இருப்பாங்க, எடுத்துட்டாங்க. ஏற்கனவே இங்கே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, இதில் ஏன்பா நீ வேற எண்ணெயை ஊத்துறன்னு அவரை சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க. ஓகே, இதுக்கப்புறமா அதே சதீஷ் முத்து அவர்கள் இன்னொரு போஸ்ட்டை போடுறாருங்க. அதில் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்பு உறவுகளை, மேற்கண்ட பதிவு உங்களது மனதை புண்படுத்தியது என்ற மன வருத்தத்துடன் பதிவிடுகிறேன். மேற்கண்ட இந்த பதிவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சாத்தான் குளத்தில் நடந்த நிகழ்வை வைத்து காவல்துறையினருக்கு மேலும் களங்கம் ஏற்படுத்தும் விதமாக என்னுடைய ஃபேஸ்புக் ஐடியை உபயோகித்து யாரோ வேண்டுமென்றே மேற்கண்ட பதிவினை பதிவிட்டுள்ளார்கள். ஆகவே அனைவரும் என்னை தங்கள் சகோதரனாக நினைத்து மன்னிக்க வேண்டுகிறேன் அப்படின்ற போஸ்டை வேறு அதுக்கு அடுத்தபடியாக போட்டிருக்காருங்க. இந்த அட்மின் பிரச்சனை நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோமே, ஒரு ட்வீட்டை போஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இது நான் போஸ்ட் பண்ணல அட்மின்னு சொல்லுவாங்களே, இது அந்த மாதிரி ஒரு கதையா இல்லை உண்மையிலேயே இவரோட ஐடி ஹேக் பண்ணப்பட்டிருக்கா? ஆண்டோடதாக வெளிச்சம். ஓகே, இவர் மட்டும் கிடையாதுங்க, அதே ஆயுதப்படையை சேர்ந்த இன்னொரு காவலரும் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு, இதே போல் சமூக வலைதளங்களில் போஸ்ட்டை போட்டு. ஓகே, ஆஸ் யூஷுவல் ஷோவோட முடிவில் என் மனசில் சில கேள்விகள் உதயமாகுது. இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள், சேர்ந்து கடைசி பண்ணலாம். முதல் கேள்வி, போலியான எஃப்ஐஆர் பதிவை மேற்கொள்ளும் காவலர்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும்? மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரெண்டாவது கேள்வி, இந்த வழக்கை விசாரிக்கிற நீதிபதியா நீங்க இருக்கிற பட்சத்தில் குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க? இந்த 2 கேள்விகளுக்கு உங்களோட பதில் என்ன எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். அடுத்த சொல்ல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.